ஹாய்! ஒரு குட்டி கதை படிச்சேன். உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த காலத்துலலாம் தண்ணி பத்தலன்னா போய் எடுத்துட்டு வருவாங்க இல்லையா? கிணத்துலேருந்து எடுத்துட்டு வருவாங்க. ஆத்துலேருந்து எடுத்துட்டு வருவாங்க. அப்படி எடுத்துட்டு வரதுக்கு ஒரு குச்சிய யூஸ் பண்ணி 2 பக்கமும் 2 பானைய மாட்டி விட்டு எடுத்துட்டு வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு தண்ணி வேணுங்கிறதுக்காக 2 பானைய வச்சு எடுத்துட்டு வராரு. அதில ஒரு பக்கம் பானை ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் அதில எந்த கிராக்குமே இல்ல. தண்ணி எங்கேயுமே லீக் ஆகுறது கிடையாது. ஆனா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பானை அதில லைட்டா கிராக் இருக்கு. ஸோ, அந்த தண்ணி ஃபுல்லுமே லீக் ஆயிக்கிட்டே இருக்கு. இதனால என்ன ஆயிடுதுன்னா, ஒரு முழு பானைய நிறைச்சு கொண்டு போம்போது, வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள பாதியா ஆயிடுது. அப்போ அந்த கிராக் விழுந்த பானைக்கு ஒரே மனசு கஷ்டமா போயிடுச்சு. என்னடா இது நம்மளால இப்படி சரியா வேலை செய்ய முடியறதில்லையே! நம்மளால அவருக்கு லாஸ் ஆகுதே! அப்டின்ட்டு. அப்போ ஒரு நாள் வந்துட்டு அந்த மனுஷர்கிட்ட அந்த பானை வந்து சொல்லுச்சாம், ஐம் ரியலி சாரி. என்னால வந்துட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு வொர்க் பண்ண முடியல. என்கிட்ட இருந்த இந்த கொறைனால, இந்த கிராக்னால தண்ணி லீக் ஆயிட்டுருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. அப்ப அவரு சொன்னாராம், "அது கரெக்ட்டு தான். நீ பாதி தண்ணி தான் எனக்கு தர்ற. ஆனா மிச்ச தண்ணி உனக்கே தெரியாம நான் விதைச்சு வச்ச செடி மேல த தெளிச்சுட்டே வந்திருக்கேன். அதனால இப்ப வழி ஃபுல்லுமே பூவா பூத்திருக்கு. ஸோ இதுவுமே வந்துட்டு உன்னால தான் நடந்தது. அதுக்கு நான் முதல்ல உனக்கு தேங்க் யூ சொல்லிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஸோ இந்த கதை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, நம்ம கிட்ட இது இல்லையே, அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஆனா ஆக்சுவலி நம்ம கிட்ட என்ன இருக்கோ, அதுவே வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் நம்மகிட்ட என்ன இல்லையோ, அதுவுமே நம்மளுக்கான ஒரு பாசிட்டிவ் தான். ஒண்ணா நமக்கு பாசிட்டிவா இருக்கும். இல்லன்னா நம்மளால மத்தவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஸோ நம்மகிட்ட இல்லங்கிறத நம்ம ஃபீல் பண்ணாம இருந்தா, நம்ம லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்ட அத ஷேர் பண்ணேன். தேங்க் யூ.